கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த விஜயன் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் கடன் பிரச்சனை ஒரு பக்கம், மறுபக்கம் மாந்திரீகம், செய்வனை, பிசாசு, போராட்டம், வேதனை, கண்ணீர், நிந்தை, பல விதத்தில் அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறாங்க. அதற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் கடனிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, அன்பு சகோதரர் விஜயன், அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க, கடன் மாறட்டும். உபாகமம் 15:5-6 வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பா. நீ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பாய். மற்றவர்கள் உன்னை ஆளுவது இல்லை, மற்றவர்களை நீ ஆளுவாய். தகப்பனே, இந்த வார்த்தைகள் பலிக்கட்டும். மகனுக்கு குரோதமாய் எழும்புகிற எல்லா மாந்திரீக கிரியைகள், என்னாகமம் 23:23 படி எழும்புகிற பொல்லாத பிசாசின் செய்வனை மந்திரங்கள் அழிக்கப்படுவதாக செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன் கண்ணீர் துடைக்கப்படும். இது நிச்சயம். இதை பார்க்குற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கும், மாற்றமே இல்லை. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் நம்முடைய தேவன். இன்னைக்கு உலகம் உங்களை அள வைத்து பார்க்குறது. ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னால், யோவான் 16:20 நீங்கள் வாசித்து பார்த்தா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும். அதுதான் உலகம். எப்போ நீங்கள் அழுவீங்க, எப்போ கண்ணீர் சிந்துவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த உலகம். ஆனால் நீங்கள் சந்தோஷமாயிட்டீங்க அப்படின்னா மாறா இந்த உலகம் கண்ணீர் சிந்தும். உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் துடைப்பான். இன்றைக்கு எது நிமித்தமாக கண்ணீர்? சில பிரச்சனைகள், தாங்க முடியாத உபத்திரவங்கள், தாங்க முடியாத இழப்புகள், தாங்க முடியாத வேதனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும். 1 சாமுவேல் 30 முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு தெய்வ மனிதன் தாவீது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுகிறான். ஒரு இடத்துல ஒரு மனுஷன் சத்தமிட்டு அழும் பொழுது அது கிட்ட இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அமைதல் உண்டாயிரும். சத்தமிட்டு அழும் பொழுது எல்லாரும் அந்த மனிதனை ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கட்டாயம் வந்துடும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எது நிமித்தமாக நீங்கள் அழுகிறீர்களோ, கண்ணீர் சிந்துகிறீர்களோ, அதை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து உங்கள் கண்ணீரை துடைப்பான். இப்போ இந்த வார்த்தை உங்களை தேடி வரும் பொழுது உங்களை கர்த்தருக்குள்ள திடன் கொள்ளுங்கள், பலன் அடைய பண்ணுங்கள். அதே சாமுவேல் 30:4 சத்தமிட்டு அழுகிற தாவீது 6 கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். ஏன்? என் கண்ணீரை கர்த்தர் துடைப்பான். அவ்வளோதான், விட்டுருங்க. ஆண்டவருடைய பாதத்தில் மாத்திரம் கண்ணீர் சிந்துங்க.
எந்த மனுஷனுடைய முன்பாகவும் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் கண்ணீர் சிந்துங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைப்பா. உங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றுவா. பாருங்க, அடுத்து ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசினா சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இப்போ தாவீதுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏற்படும். நீங்கள் எது நிமித்தமாக கண்ணீர் சிந்துறீங்களோ அதை கர்த்தர் துடைக்க போகிறா. அதை உங்களுக்கு திரும்ப கர்த்தர் கொடுக்க போகிறான். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு முறை திருச்சியில் ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு ஒரு தாயார் வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, என் மகனுக்கு நிச்சயம் ஆச்சு ஐயா, நிச்சயம் ஆகி திருமணத்திற்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. இப்போ என் மகனுடைய சரீரத்தில் ஒரு அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி. என்ன பண்ணுன்னு தெரியலை. என் மகன் சொல்கிறான், கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. ஐயா, ஒரே மகன், 3 பெண்கள். என் 3 பெண்களும் தங்கைமாரும் அழுகிறாங்க. என் கணவர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், குடும்பமே கண்ணீரோடு இருக்கிறது. ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் சொன்னால் ஆச்சரியமும் அற்புதமாய் திருமணம் நடக்கும். ஒரே இரவு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை கர்த்தர் மாற்றினா. ஒரு ஆனந்த களிப்பை கர்த்தர் கொடுத்தா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. பாருங்கள், 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7-9 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள். 11ஆம் வசனத்தை வாஸ்து பாருங்கள், 15 வாஸ்து பாருங்கள், 18 வாஸ்து பாருங்கள். அவள் இவளை மனமடிவாக்குவாள். அன்னாளுடைய சகோதரி மனமடிவாக்குவாள். அப்போ இவன் சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருப்பாள். எல்கானா கேட்பான், ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாம இருக்க? அன்னாள் எல்கானாட்ட சொல்லலை, இவ என்னை மனமடிவாக்கிக்கிட்டு இருக்கிறா. சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். சொன்னதாக வேதம் சொல்லலை. ஆனால் ஏலிட்ட சொல்கிறான், நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, மன பாரமுள்ள ஒரு ஸ்திரீ, மன வேதனையோடு இருக்கிறேன். என் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றின. கர்த்தர் கண்ணீரை துடைத்தார். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கல, முகத்தின் கண்ணீரை கர்த்தர் துடைத்தான். இன்னைக்கும் அவங்க கண்ணீரை துடைப்பான். ஜெபிக்கலாமா? தகப்பான், எது நிமித்தமாக இவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் அத்தனை கண்ணீரும் துடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.